திரு பொங்கலூர் மணிகண்டன் வெளிப்படையான குற்றச்சாட்டே வச்சிருக்காங்க. கட்சியினரை தக்க வைப்பதற்காக நடக்காத ஒன்றை நடக்கப் போவதாக இபிஎஸ் சொல்றாரு அப்படின்ற குற்றச்சாட்டை அமமுக முன்வைக்குது. இல்லைங்க, இதுவெல்லாம் மிகப்பெரிய அச்சமாக ஒவ்வொருவருக்கும் உருவாவதற்கான காரணம் எல்லோருக்குமே புரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் 173 தொகுதிகளை கடந்து மக்களை சந்தித்து திமுக செய்கிற தவறுகளை எல்லாம் அம்பலப்படுத்தி, இன்னும் சொல்ல போனால் மக்கள் ஆமோதிக்கிறாங்க. திமுக 2026 நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற அந்த கோஷம் மிக அதிகமாக எழுகிறது. இந்த நேரத்தில் அதிமுக மீதான குற்றச்சாட்டுகளை வைப்பவர்கள் யாருன்னு பார்த்தா அதிமுகவை ஆதரிப்பவர்கள் அல்ல, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்ல, அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்று யாரெல்லாம் கனவு கண்டார்களோ அவர்கள் தான் இதை பேசுறாங்க. எனவே இதையெல்லாம் அதிமுக பெரிதுபடுத்தாமல் நிச்சயமாக மக்களை சந்திக்கிற பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இங்க திமுகவுக்கு எதிரான ஒரு அணி உருவாக வேண்டும் என்று இன்றைக்கு மக்களே விரும்புறாங்க. ஏனென்றால் திமுக தனித்து நின்று வெற்றி பெற்ற வரலாறு இல்லை, பல கட்சிகளோடு இணைந்தான் போட்டியிட்டு வென்று கொண்டே வருகிறது. எனவே அதற்கு இணையான ஒரு கூட்டணியை அதிமுக பலமாக அமைத்து வெல்ல வேண்டும் என்கிற ஒரு குரல் எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த குரலின் வெளிப்பாடாக பலரும் உள்ளே வருகின்றார்கள். அதை அதிமுக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. 26 வெற்றி என்பதை யாராலும் தடுத்து வர முடியாது. இல்ல, அரசியல் ரீதியா கூட்டணி அமைக்க வேண்டிய கடமை எதிர்கட்சிக்கு இருக்கு, அந்த தார்மீகம் உங்களுக்கு இருக்கு. நீங்க ஆட்சியை பிடிக்கணும்னா அரசியல்ல எதுவும் தவறு இல்லை. அதை நோக்கி நகர்றீங்களா இல்ல வெளியில ஒரு கட்டமைப்பை மட்டும் இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க, கொடிகள் வந்துட்டா தாவேக்க வந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. இதை சொல்லக்கூடிய நபர் யாருன்னு பாருங்க. ஓ, திரு தினகரனுக்கு என்ன அக்கறை? அதிமுகவில் தினகரன் சேர முடியாத நிலை வந்த போது அவர் விஜய் பக்கம் போலாம் என்று பேசிக் கொண்டிருந்தாருங்க. இப்ப அங்கேயும் கதவு அடைக்கப்பட்டு விடும் அச்சத்துல அதிமுக மீண்டும் வேற மாதிரி பேசுறாரு. அதாவது இதுவல்ல அல்ல, யாரால் திமுகவை வீழ்த்தப்பட முடியும் என்கிற ஒன்று எல்லோருக்கும் தெரியும். அந்த வலிமையான அதிமுகவோடு இணைந்துதான் திமுகவை வென்றாக வேண்டும் என்பதை எல்லோரும் கொண்டிருக்காங்க. 2026 நிச்சயமாக இப்ப என்ன பேசலாம் சரிங்க, திமுகவை வெல்வதற்கான யுக்தியை எல்லோரும் முடிவெடுத்தாங்க. அந்த யுக்தியை ஒன்றிணைப்பதற்கான காலம் தான் மெதுவாக நகர்ந்தோடைய எந்த பிரச்சனையும் இல்லை. திரு தினகரனோ மற்றவர்களோ யார் எதை சொன்னாலும் அதை பற்றி அதிமுகவுக்கு சிறிதும் கவலை இல்லை. 26 மிக வலிமையான அணியோடு அதிமுக திமுகவை எதிர்கொள்ளும், எந்த மாற்றமும் இல்லை. கேட்போம். நான் திரு தனியரசு அவர்கள்ட்ட, திரு தனியரசு, தினகரனுக்கு ஒரு கனவு இருந்தது, எங்க வேணா போவோம் அப்படின்னு கூட்டணியில இருந்து வெளியே வந்து சொன்னார், விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும். இவங்க விஜய் பக்கம் நெருங்குறாங்க அப்படின்றதால திரு தினகரனுக்கு அச்சம் வந்து விட்டதா அப்படின்ற கேள்வி எழுப்புறார். இல்லையே, இப்போ தினகரன் டிடிவி கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டார். அப்போ அதிகாரபூர்வமாக வெளியே வந்த பிறகு தமிழக வெற்றி கழகம் ஒரு வாய்ப்பாக இருந்தது சார், நம்ம ஒன்றும் மறுக்கல. தாவேக ஒரு அணியை உருவாக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ அது இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் செயல்படாமல் முடங்கி கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு முடங்கி கிடக்குதுன்னா, தன்னுடைய கட்சியின் கீழே இருக்கிற நிர்வாகிகள் தன்னுடைய கொடியை கொண்டு போய் இன்னொரு கட்சியினுடைய பரப்புரை கூட்டங்களில், தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் கொண்டுட்டு போய் அந்த தாவேகாவினுடைய துண்டு அதனுடைய டர்பனை அணிஞ்சிக்கிட்டு அந்த கொடியை கொண்டுட்டு போய் இவர் தான் அடுத்த முதலமைச்சர்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை தாவேக தொண்டை முழக்கமிடுற அளவுக்கு அந்த கட்சி பலகீனப்பட்டு கிடக்கு. அப்போ பலகீனப்பட்டிருக்கிற தமிழக பலகீனப்பட்டிருக்கா இல்லை அவங்க இந்த இக்கட்டான நேரத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தார்மீகத்தில் ஆதரவு தெரிவிக்கிறாங்களா? இல்லை, அது அதிகாரபூர்வமாக ஒரு ஆதரவை ஒரு தலைமை முடிவெடுக்காதற்கு முன்னாடி தொண்டர்கள் கட்டுப்பாடற்ற நிலையில் இருக்காங்க. இப்போ பொதுச் செயலாளர் தலைமாறுவா இருக்கார், முன்னணி நிர்வாகிகள் யாரும் ஊடகத்துக்கு வர்றதில்லை, இப்போ எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. தலைவரே முடங்கி கிடக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நடிகர் முடங்கி கிடக்கிறார், ஊடகத்தை சந்திக்கிறதில்ல, பொதுவெளியிலே அங்கேயும் ஆளை காணலை. அப்போ நீங்கள் தலைமறைவாக இருக்கிற ஒரு இயக்கத்தை போல தமிழக வெற்றி கழகம் இருக்கிறதுனால கீழே இருக்கிற தொண்டர்கள் யார் கட்டுப்பாட்டிலும் இல்லை. மாவட்ட செயலாளர், மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் தான் அறிக்கை தர்றார், வேற ஒரு கட்சி நிகழ்ச்சியில் நீங்களாம் இப்படி போய் யாரும் இந்த கொடிகளை காட்ட வேண்டான்னு. அப்படி ஒரு தலைமறைவு இயக்கம் மாதிரி செயல்படாத நெருக்கடியில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அல்லது துண்டை ஒரு 4 பேர், ஒரு கொடி 20 ரூபா, 100 ரூபாய்க்கு ஒரு 4 தம்பியை கொண்டுட்டு போய் அதை எடப்பாடி முன்னாடி அசைக்கிற பொழுது அதில் எடப்பாடி மகிழ்ச்சி அடைகிறார், புலகாங்கிதப்படுகிறார். அதுலேயும் எங்கள் பொங்கலூர் மணியனையா சொல்கிறாங்க, அது எல்லா திமுகவை வீழ்த்துறதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்க. இப்போ ஏற்கனவே அதாவது அதிமுகவுக்கு வாக்களித்து
திமுகவை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறாங்கன்னு நம்புகிற எடப்பாடியார் ஏன் தமிழக வெற்றி கழகம் கூட வரணும்? அந்த கொடியை பார்த்த உடனே கூட்டணி இதோ வந்து விட்டது, கண்ணுக்கு பக்கத்திலேயே அந்த பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டதுன்னு ஒரு 4 தம்பியை ஒரு 100 ரூபாய்க்கு கொண்டு வந்து கொடி ஆட்டுறதுலையே பொதுச் செயலாளர் அதிமுக மகிழ்ச்சி அடைகிறாருன்னா, அப்போ நீங்கள் டிடிவி சொல்கிற குற்றச்சாட்டில் என்ன? அந்த குற்றச்சாட்டு உண்மை தானே? ஒன்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி முதலமைச்சராகிறாரா 2026 வேட்பாளரா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதல்வர் வேட்பாளரா? அப்ப 2 கட்சிகளுடைய வேட்பாளர்கள் யார் முதல்வர் வேட்பாளர்னு தெரியாமலேயே கூட்டணி பிள்ளையார் சொல்லி போட்ட விட்டுச்சுன்னு பொதுச் செயலாளரையாவே சொல்றாரு. இதுதான் சிக்கல்னு எங்க டிடிவி சொல்றாரு. டிடிவி எங்கிருந்து இல்ல டிடிவி சொல்றதுல நோக்கமா அவர் போக வேண்டிய இடத்துல இன்னைக்கு அதிமுக போயிருச்சே அப்படின்ற ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. அதை நம்ம எப்படி சரியான ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க அப்படின்னா நீங்க அதிமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்றுக்கொண்டு விஜய் முதலமைச்சராக்குவதற்கு அதிமுக தயாராகிவிட்டது. முதலமைச்சர் எடப்பாடி ஐயாவே முதலமைச்சர் அரியணையை விஜய்க்கு தந்துவிட்டு ஒரு ஜூனியர் பார்ட்னராக போய் சேர்றதுக்கு அணியமாயிட்டாருன்னா நம்ம யாரும் தடுக்க முடியாது. அதையே அதுதான் இப்போ நெருக்கடி. அப்படி ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறமாங்கிறதையும் டிடிவிக்கு வினா எழுப்புறாரு. அப்போ ஒன்று தமிழக வெற்றி கழகத்தை நம்பி அல்லது திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்துவோம்னு அதிமுக சொல்லும்னா, நீங்கள் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கீங்க, சின்ன சின்ன கட்சிகளை கூட கூட்டணியில் சேர்த்து தங்களுடைய சின்னத்தில் அதிமுக நிற்க வைத்தது. 2016 வேறு எந்த பெரிய கட்சி இல்லை, நீங்கள் உட்பட 7 பேர் நின்னாங்க. தனித்து நின்று அதிமுக உங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? இல்லை இப்போ ஒரு 2 பேர் சேர்றப்போ அது பலவீனம்னு கருத முடியுமா? இல்லையா? அம்மா வந்து 2016 புரட்சி தலைவி அம்மா யாரையும் கூட்டணி சேர்க்காம தனித்து நின்று களத்தில் நின்று வென்றார்கள். ஆனால் இப்போ எடப்பாடியார் எல்லாரும் நீங்கள் யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் எல்லாம் வாங்கன்னா பாஜக தமிழ்நாட்டுக்கு அல்லது திராவிட கழகத்தை ஒழிக்கிறோம்னு சொல்கிற பாஜகவோடு உறவு. அப்புறம் அந்த தம்பியை சொல்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தின் தம்பி நீங்கள் பேட்டி எடுக்கிறாங்க பார்க்குறேன், நம்ம ஒரு நாடறிஞ்ச தொலைக்காட்சி தான். அந்த தம்பி சொல்கிறா, திராவிடத்தை ஒழிப்பதற்கு நாங்கள் வந்து இபிஎஸை வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை கொடி கொண்டு வர்ற தம்பி சொல்கிறான். அப்போ அந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடி விஜயே வந்து திராவிடத்துக்கு எதிர்ன்னு சொல்லலை, அல்லது திராவிட பேர் இயக்கத்தினுடைய வலிமையான ஒரு இருதுருவ அரசியலில் அதிமுக தான் இயங்குகிறது. அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி, அந்த எடப்பாடியை திராவிடத்தை வீழ்த்தோம்னா அந்த பையன் வர்றான்னா அந்த கட்சிக்கு என்ன? அதில் கேட்போம். ரொம்ப முரண்பாடுகள் அதிகமாக இருக்கே திரு பொங்கலூர் மணிகண்டன். கட்சி அஃபிஷியலாக ஒன்றும் சொல்லலை, வர்றவங்களையும் அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட துணை செயலாளர் இல்லை போகாதீங்க அப்படின்றாரு. வர்றவங்க சொல்றது எப்படி தாவேகாவினுடைய கருத்தா இருக்கும்? நீங்க கடந்த சில மாதங்களாக அதிமுகவோடு சேருவதற்கு யாரும் தயாரில்லைன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோடு சேருவதற்கு யாருமே போகலையேன்னு பேசினாங்க. இப்போ தொண்டர்கள் விரும்புறாங்க, சில தாவேகாவும் அதிமுகவும் ஒன்று சேர வேண்டும் மக்கள் விரும்புறாங்க. செய்தி பரவிய பிறகு இது பற்றிய விமர்சனம். இப்ப என்ன நோக்கம்னா, திமுக ஒரு சூழ்ச்சியை உருவாக்குறது, ஒரு சதிச்செயலை செய்கிறது. அதாவது இந்த மாதிரி அரசியலை திமுக செய்யணும் எல்லாத்தையும் தெரியுங்க. 2 கட்சிகளும் சேர்ந்துடக்கூடாது. திமுக இதுல அபிஷியலா எந்த ஸ்டேட்மென்ட் சொல்ல, திருமாவளவன் சொல்றாரு, தினகரன் சொல்றாரு. சார் சொல்லாது, கார்கே சார் எதுவுமே சொல்லாது. ஆனால் தனியரசு போன்ற குரலாக ஒலிக்குங்க. நன்றாக தெரியும் இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் அதிமுக பலியாகாது. நிச்சயமாக எந்த சூழ்ச்சியை நீங்கள் செய்தாலும் அதை முறியடித்து 26 வெல்வதன் அதிமுக நோக்கம். ஐயா, விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் சொல்றார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புரட்சி தலைவர் அம்மாவை போன்றவர்கள் தலைமையேற்றிருந்தார்கள், இப்பொழுது பாருங்கள் யாரவரோ ஆகிவிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் ஸ்டாலின் விஜய் வெர்சஸ் இதுதான் போட்டின்னு சொல்லி உங்களை போட்டியிலே இல்லைன்னு சொல்றாரு. அந்த கட்சி வந்தா தான் நம்ம போட்டியில இருந்து எலிமினேட் பண்ணுவோம்னு சொன்னீங்களோட தவறு போட்டியில அதிமுக இல்லைன்னு சொன்னவர்களோட கூட்டணி அமைப்போம்னு சொல்றீங்க, அதான் கேக்குறாரு. இல்லைங்க, இங்க பாருங்க, எல்லா விமர்சனங்களையும் எல்லா கட்சிகளும் எல்லா காலகட்டத்திலும் வச்சிருக்கீங்க. இதே கடந்த காலத்துல காங்கிரஸ் எல்லாம் வச்சிருக்கு சார். இது ஒரு பிரச்சனையா அல்ல, நீங்க பொறுத்திருந்து பாருங்க.